நாளைக்கு சுதந்திர தினத்துக்கு கலெக்டர் வராருல? ஆமா. அப்போ தேசிய கொடி தலைகீழ பறக்கும். கொடி மட்டும் இல்ல, நம்ம ஸ்கூலோட மானமும் சேர்ந்தே பறக்கும். கலெக்டர் கடுப்பாவாரு, பிரின்சிபல் டென்ஷன் ஆவாரு, கவிதா மிஸ் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் பிளான். எப்படி ஐடியா? சமா ப்ரோ, ஓ மூளையே மூளை. சரி சரி, இத பத்தி யார்கிட்டயும் சொல்லிடாத. ஓ சரி ப்ரோ, வெற்றி நமதே. வி ஃபார் விக்டரி, விக்டரி ஃபார் விக்னேஷ். சம்மா பிளான். இப்போ என்ன பண்றது? அச்சு 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 அச்சு. என்னாச்சு? என்னண்ணா, ஏன்னா இப்படி ஓடி வர? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அச்சு. என்னாச்சுண்ணா? என்ன பிரச்சனை? முதல்ல பொம்மி எங்கன்னு சொல்லு. பொம்மி இப்பதான் அங்க போனா. வா, பொம்மி கிட்ட உடனே சொல்லணும். வா. அதோ பொம்மி, தோ பொம்மி, 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 இல்ல பொம்மி. அப்பா, என்னாச்சு ஆதி? ரெண்டு பேரும் எங்க போறீங்க? போல, உன்னை பார்க்க தான் வந்தோம். என்ன விஷயம்? பெரிய பிரச்சனை பொம்மி. என்ன பிரச்சனை? 7th படிக்கிறானே விக்னேஷ் ஏதோ தப்பு பண்ணிட்டானா. அதான் கவிதா மிஸ் அவனை பனிஷ் பண்ணிட்டாங்க. தப்பு பண்ணா மிஸ் பனிஷ் தானே பண்ணுவாங்க. அதனால என்ன, அவன் ரொம்ப அழுறானா? அழுதா கூட பரவாயில்லையே, கவிதா மிஸ் மறுபடியும் ரிவெஞ்ச் பண்ணணும்னு ஒரு மோசமான பிளான் பண்ணிருக்கான். என்ன மோசமான பிளான்? இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கவிதா மிஸ் தான் கொடியேத்த போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பழி வாங்குறதுக்காக நம்ம நேஷனல் பிளாக தலைகீழ ஏத்துறதுக்கு பிளான் பண்ணிருக்கான். அதனால மிஸ்ஸுக்கு என்ன ப்ராப்ளம்? மிஸ்ஸுக்கு என்ன ப்ராப்ளமா? கொடியேத்துற அன்னைக்கு கலெக்டர் வராருல, அவங்க முன்னாடி பிரின்சிபால் தலைகுனிவாரு. அவரு கண்டிப்பா மிஸ்ஸை பனிஷ் பண்ணுவாரு. ஓ அப்படியா? இண்டிபெண்டன்ஸ் டேனா முதல்ல என்ன? சுதந்திர தினம் அப்படின்னா என்ன? 1947ல ஆகஸ்ட் 15 தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஒவ்வொரு வருஷமும் அந்த நாள் தான் சுதந்திர தினம், அதாவது இண்டிபெண்டன்ஸ். அதாவது வெள்ளைக்காரங்க கிட்ட இருந்து காந்தி தாத்தாவும் நேரு மாமாவும் நமக்கு ஃப்ரீடம் வாங்கி தந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த நாள்ல எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸு, ஸ்கூலு, காலேஜ் எல்லா இடத்துலயும் நம்ம இந்திய நாட்டோட தேசிய கொடியை ஏத்தி நம்ம நாட்டுக்கும் சுதந்திரத்துக்காக போராடின தலைவர்களுக்கும் மரியாதை செய்றோம். அது மட்டும் இல்ல பொம்மி, இதுதான் நம்ம நேஷனல் பிளாக், அதாவது நம்ம தேசிய கொடி. அதுல 3 கலர்ஸ் இருக்கும். சஃபோரிஸ் அதாவது காவி கலர், இது தியாகத்தை குறிக்குது. ஒயிட் கலர் அமைதியை குறிக்குது. கிரீன் கலர் பசுமையை குறிக்குது. நடுவில் இருக்கிற அசோக சக்கரம் நம்ம நாட்டோட பண்பாடு, கலாச்சாரம், ஒருமைப்பாடு எல்லாத்தையுமே குறிக்குது. அது மட்டும் இல்ல பொம்மி, நம்ம நாட்டுக்கு கொடுக்கிற அதே மரியாதைய நம்ம தேசிய கொடிக்கும் கொடுக்கணும். கொடிக்காத்த குமரனுடைய கதை தெரியுமா உனக்கு? சொல்லு பார்க்கலாம். ஃப்ரீடம் ஃபைட்ல அவரை எவ்வளோ அடிச்சும் நம்ம நாட்டு தேசிய கொடிய கீழே போடாம இருந்தவர் தான் திருப்பூர் குமரன். அப்படிப்பட்ட தேசிய கொடிய இந்த விக்னேஷ் அவமானப்படுத்த பிளான் பண்ணி இப்படி பண்றானே. அது மட்டும் அவன் பிளான் பண்ணி நடந்திருந்தா நம்ம ஸ்கூலுக்கே அவமானம். ஆமா, ஸ்கூலுக்கு ஒரு அவமானம்னா ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே அசிங்கம் தானே. Inky Pinky Ponky, father as the donkey, telephone number 123. You go free, sopadappa free. Inky Pinky. அது என்ன, நீயும் வா, நம்ம 3 பேர் விளையாடலாம். டேய் உன்னதான், இங்க பாரு, இங்க பாரு, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். என்ன அது, மூட் அவுட்டா? ஆமா, நான் சொன்னேன்ல அந்த இண்டிபெண்டன்ஸ் டே மேட்டர், அதை நினைச்சுதான் கவலைப்பட்டுட்டு இருக்கியா? ஆமா, உன்கிட்ட ப்ராப்ளத்தை சொன்னா ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவேன்னு பார்த்தேன், ஆனா நீயும் எதுவும் சொல்லல. நானும் அதை பத்தி தான் ரொம்ப யோசிச்சேன், ஆனா எனக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கலையே. அப்ப எதுவுமே பண்ண முடியாதா?
ஃபிளாக் ஹோஸ்டிங் ஃபங்க்ஷன்ல நம்ம ஸ்கூல் மனமே போக போதா? அப்படி விட்டுற முடியுமா? அப்ப என்ன பண்றது? ஆதி, கொஞ்ச நேரம் டைம் கொடு, நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். யார் கூட? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். அப்ப நானும் வருவா, நம்ம எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். வேணாம், நீ படுத்து தூங்கு. நான் என்னோட டசில்லேண்ட் போயிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு வரேன். சரியா? சரி. விடு, நான் அதான் பொம்மை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டால. நீ நிம்மதியா தூங்கு, எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். சரியா? ஆனா நீ தூங்க போறது இல்லையா? தூங்க லியாவா? கைப்புல தூங்கு. என்ன பொம்மி, யோசனை பலமா இருக்கு? அது ஒன்றும் இல்லை. நான் அதுக்காக தான் யோசிக்கிறேன். உன்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? இது சின்ன விஷயம் தானே பொம்மி. எது சின்ன விஷயம்? உனக்கு எல்லாமே சின்ன விஷயம் தான். எனக்கு என்னமோ கொஞ்சம் பெரிய விஷயம் மாதிரி தான் தெரியுது. ஆமா, எதுவுமே டென்ஷன் ஆகாம யோசிக்கணும், புரியுதா? ஆனா ஆதிதான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியா ஆகணும். ஐடியா என்ன? நான் வேணா கொடிக்கம்பத்துல ஏறி கொடிய சரியா மாத்தி கட்டவா? நீ எதுக்கு கஷ்டப்படுற? என்னோட ஹைட்டுக்கு நான் நின்னுக்கிட்டே கொடிய சரியா கட்டிடுவேரே. ப்ராப்ளம் முடிஞ்சது. ஹைட்டு. ஏய், பொம்மிக்கு ஏதோ ஐடியா கிடைச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதான் நானும் நினைக்கிறேன். சொல்லு பொம்மி. ஐடியா ஓகேவா? ஐடியா ஓகே. Thank you guys. ஓகே. பை பை. நான் போய் தூங்குறேன். குட் நைட் பொம்மி. கனவு நனவாய் ஆனதே, மகிழ்ச்சி கண் முன் வந்ததே, நட்புடன் வாழவே. பொம் பொம் பொம்மி, பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சில பொய்கள் வெல்லவே, பல உண்மை சொல்லவே, ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். பொம் பொம் பொம்மி, பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்.